இந்த கேள்வி நம்மள பலருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒண்ணு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல என்ன சாப்பிட்டாலும் உடம்பேறாது. ஆனா இப்போ தண்ணி குடிச்சா கூட வெயிட் போடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் குறிப்பா வயிற்று பகுதியில மட்டும். இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது 60 வயசை கடக்கிற பலரும் சந்திக்கிற ஒரு பொதுவான உடலியல் மாற்றம் தான். ஆனா ஏன் இப்படி நடக்குது? இதோட உண்மையான காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, தொப்பை அதிகமாகுதுன்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்ற விஷயம், நான் சரியா எக்ஸசைஸ் செய்யல, இல்லனா நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறேன் அப்படிங்கறதான். ஆனா அதெல்லாம் பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இதற்கான காரணம் அதை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு அடிப்படையான மாற்றம் தான் இதுக்கு முக்கிய காரணம். அந்த மாற்றத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான சரியான தீர்வை நோக்கி நகர முடியும். வாங்க, அந்த ஆழமான காரணத்தை இப்ப விளக்கமா பார்ப்போம். நம்ம முதல் பகுதி உடலின் சேமிப்பு நிலை. அதாவது நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான மோடுக்கு மாறுது. அதைத்தான் நிபுணர்கள் ஃபேட் ஸ்டோரேஜ் மோடுன்னு சொல்றாங்க. இந்த நிலைனா என்ன? இது ஏன் 60 வயசுக்கு மேல ரொம்ப தீவிரமாகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதுல முதல் படி. அப்படின்னா என்ன இந்த ஃபேட் ஸ்டோரேஜ் மோடு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம உடம்பு அதுக்கு கிடைக்கிற சக்தியை, அதாவது கேலரிகளை எரிச்சு செலவு பண்றதுக்கு பதிலா அதை கொழுப்பா மாத்தி சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கிற ஒரு நிலை. நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதோட செட்டிங்ஸ் திடீர்னு பர்ன் மோட்ல இருந்து ஸ்டோர் மோடுக்கு மாறிடுது. இதனால தான் நம்ம சாப்பிடுற அளவு கம்மியானா கூட உடம்புல கொழுப்பு சேருது நிக்கிறதே இல்ல. இத இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க இந்த 2 மோடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கலாம். எனர்ஜி பர்ன் மோடு அப்படிங்கிறது ஒரு வண்டியில பெட்ரோல் போட்ட உடனே அது இன்ஜினுக்கு போய் வண்டியை ஓட வைக்கிற மாதிரி நாம சாப்பிடுற சாப்பாடு உடனே சக்தியா மாறி நம்ம அன்றாட வேலைகளுக்கு பயன்படுது. ஆனா ஃபேட் ஸ்டோரேஜ் மோடு அப்படிங்கிறது நாம பெட்ரோல் போட்டா அதுல கொஞ்சத்தை மட்டும் வண்டிக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாம் ஒரு தனி டேங்க்ல ஊத்தி சேமிச்சு வைக்கிற மாதிரி. தேவைக்கு அதிகமா சேமிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சேமிப்பு தான் தொப்பையா நம்ம கண்ணுக்கு தெரியுது. சரி, ஏன் நம்ம உடம்பு திடீர்னு இந்த சேமிப்பு நிலைக்கு போகுது? அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் மெட்டபாலிசம், அதாவது நம்மளோட வளர்ச்சிதை மாற்றம் ரொம்ப மெதுவாகுது. சாப்பாட்டை சக்தியா மாத்துற உடலின் வேகம் குறையுது. இரண்டாவது, தசை அளவு குறையுது. தசைகள் தான் நம்ம உடம்புல அதிக கலோரிகளை எரிக்கிற இன்ஜின் மாதிரி. அந்த இன்ஜின் சின்னதாகும் போது கொழுப்பு சேர்றது அதிகமாகுது. மூன்றாவது, ஹார்மோன்களோட சமநிலையில பெரிய மாற்றம் வருது. நான்காவது, இன்சுலின் செயல்பாடு மாறுது. இதனால சர்க்கரை சக்தியா மாறாம கொழுப்பா மாறுற வாய்ப்பு அதிகமாகுது. இந்த 4 மாற்றங்களும் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம உடம்ப ஸ்டோரேஜ் மோடுக்கு தள்ளுது. அப்போ இந்த சேமிப்பு நிலையை மாத்தவே முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கு நாம நாள் முழுக்க கஷ்டப்பட தேவையில்லை. இங்க தான் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காலையில எழுந்த பிறகு வர்ற முதல் 60லிருந்து 90 நிமிடங்கள் நம்ம உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சரி பண்றதுக்கான ஒரு கோல்டன் டைம். அந்த நேரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறத தான் அந்த நாள் முழுக்க நம்ம உடம்பு கொழுப்பை எரிக்குமா இல்ல சேமிக்குமாங்கிறத தீர்மானிக்குது. சரி, அந்த கோல்டன் டைமை எப்படி சரியா பயன்படுத்துறது? அதுக்கு கடினமான உடற்பயிற்சியோ டயட்டோ எதுவுமே தேவையில்ல. நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 4 படிகள் தான். இந்த 4 படிகளையும் ஒரு பழக்கமா மாத்தும்போது நம்ம உடம்ப மெதுவா சேமிப்பு நிலையிலிருந்து எரிக்கும் நிலைக்கு மாத்த முடியும். வாங்க, அந்த 4 படிகள் என்னன்னு ஒண்ணுனா பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர்ட் மார்னிங் மெட்டபாலிக் ரொட்டீன். முதல் படி, காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். 2வது படி, ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் மெதுவான நடை அல்லது சின்ன சின்ன உடற்பயிற்சிகள். 3வது படி, எந்த ஒரு திட உணவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 60 நிமிஷம் காத்திருக்கணும். 4வது படி, உங்களுடைய முதல் உணவு புரோட்டீன், அதாவது புரதச்சத்து நிறைஞ்சதா இருக்கணும். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கா? ஆனா இந்த ஒவ்வொரு படிக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. முதல் படி தண்ணி குடிக்கிறது. ஏன் வெறும் வயித்துல, அதுவும் வெதுவெதுப்பான நீர்? இரவு முழுக்க நம்ம உடம்பு ஒரு சின்ன நீர் வறட்சி நிலையில இருக்கும். அந்த நேரத்துல நாம காஃபி குடிச்சா அது உடம்பை இன்னும் வறட்சியாக்கி கொழுப்பு சேமிப்பை தூண்டும். ஆனா வெதுவெதுப்பான நீர் குடிக்கும்போது அது உடம்ப நீரேற்றம் செஞ்சு மெட்டபாலிசத்தை மெதுவா ஸ்டார்ட் பண்ணி விடுது. இது நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற வேலையும் தொடங்குது. இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதுதான் அடுத்த படிகளுக்கான சரியான அடித்தளம். 2வது படி, மெதுவான இயக்கம். காலையில எழுந்த உடனே ஜிம்முக்கு போய் கடுமையா உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு 20 நிமிஷம் நடை அல்லது லேசான ஸ்ட்ரெச்சிங் போதும். இது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புக்கு ஒரு முக்கியமான சிக்னல் அனுப்பும். கிட்டத்தட்ட ஒரு மெசேஜ் மாதிரி. போதும் தூங்குனது, இப்போ சக்தி எரிக்கிற நேரமாச்சு, எனர்ஜி பர்ன் மோட ஆன் பண்ணு அப்படிங்கிற ஒரு சிக்னல் அது. இந்த சிக்னல் கிடைச்ச உடனே நம்ம உடம்பு கொழுப்பை எரிக்க தயாராக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது படி. காலையில எழுந்த உடனே சாப்பிடாம ஒரு 60 நிமிஷம் காத்திருக்கிறது. ஏன்? இரவு முழுக்க சாப்பிடாம இருந்ததால நம்ம உடம்புல அப்போதைக்கு எரிக்கிறதுக்கு உணவு இருக்காது. இந்த நேரத்துல நாம இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு யோசிக்கும், அதுக்கு சக்தி வேணுமே.
அப்போதான் அது நம்ம உடம்புல ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பை எடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் மெட்டபாலிக் ஸ்விட்சிங். நம்ம உடம்பு சர்க்கரையில இருந்து சக்தி எடுக்கிறத விட்டுட்டு கொழுப்புல இருந்து எடுக்க ஆரம்பிக்கும். இது நடந்தா மட்டும்தான் நம்ம தொப்பை குறைய ஆரம்பிக்கும். சரி, 60 நிமிஷம் கழிச்சு என்ன சாப்பிடணும்? இங்க தான் 4வது மற்றும் கடைசி படி வருது. புரதச்சத்து நிறைந்த உணவு. உதாரணத்துக்கு பாசிப்பருப்பு தோசை, முட்டை அல்லது கொண்டக்கடலை சுண்டல். ஏன் புரதம் இவ்ளோ முக்கியம்னா அதுக்கு 3 காரணம் இருக்கு. 1, அது நம்ம உடம்புல இருக்கிற தசைகளை குறையாம பாதுகாக்குது. தசைகள் குறையலன்னா மெட்டபாலிசம் வேகம் குறையாது. 2, புரதச்சத்து சாப்பிட்டா வயிறு ரொம்ப நேரத்துக்கு நிறைவா இருக்கும். இதனால தேவையில்லாம அடுத்து கண்டதையும் சாப்பிட தோணாது. இது நாள் முழுக்க நம்மள கட்டுப்பாட்டுல இருக்க உதவுது. இந்த முறை நிஜமாவே வேலை செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தியரியா கேட்க நல்லா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா எப்படி இருக்கும்? வாங்க இதை பின்பற்றின ஒருத்தரோட 30 நாள் அனுபவத்தை பார்க்கலாம். இது நமக்கும் இன்னும் ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும். ஒரு 65 வயசானவருக்கு கடந்த 5 வருஷமா தொப்பை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அவர் இந்த 4 படி காலை பழக்கத்தை வெறும் 30 நாட்கள் கடைபிடிச்சார். 30 நாள் கழிச்சு என்னாச்சு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. அவரோட மொத்த உடல் எடை பெரிய அளவுல குறையல. ஆனா அவரோட இடுப்பு சுற்றளவு, அதாவது வேஸ்ட் சைஸ், குறிப்பிடத்தக்க அளவு குறைஞ்சிருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த முறை உடல் எடையை மட்டும் குறைக்கிறதில்ல, அது குறிப்பா தேவையற்ற கொழுப்பை, முக்கியமா வயிற்று கொழுப்பை குறைய வைக்குது. இதுதான் வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இந்த உதாரணத்திலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். பெரிய மாற்றங்களை உருவாக்க நாம ஒரே நாள்ல பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியதில்ல. சின்ன சின்ன பழக்கங்களை ஆனா விடாம தொடர்ந்து செஞ்சாலே போதும். இந்த காலை நேர பழக்கம் ரொம்ப எளிமையானது. அதனால இதை தினமும் செய்யறது சுலபம். அதனால தான் இதோட தாக்கம் உடம்புல நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்குது. ஒரு சின்ன பழக்கம் தான், ஆனா அது நம்ம ஆரோக்கியத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்மளோட 4வது பகுதிக்கு வந்தாச்சு. உங்கள் அடுத்த காலை. நாம இதுவரைக்கும் 60 வயதுக்கு பிறகு ஏன் தொப்பை அதிகமாகுது, அதுக்கு என்ன அறிவியல் காரணம், அதை சரி பண்ற எளிமையான காலை பழக்க என்னன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு உங்களுடைய அடுத்த காலைய நீங்க எப்படி வடிவமைக்க போறீங்க? இந்த முழு விளக்கத்தோட சாராம்சத்தை சுருக்கமா பார்க்கலாம். முதல் விஷயம், 60 வயசுக்கு மேல உடம்புல மாற்றம் வர்றது தவிர்க்க முடியாதது. ஆனா அந்த மாற்றம் நல்ல வழியில போகணுமா இல்லையாங்கிறது நம்மளோட தேர்வு. 2வது, தொப்பையை குறைக்க கடினமான டயட்டோ அல்லது கடுமையான உடற்பயிற்சியோ தேவையில்லை. 3வது, ஒரு நாளோட சரியான தொடக்கம், குறிப்பா அந்த முதல் 90 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தொடக்கம் தான் அன்னைக்கு முழுக்க உங்க உடம்பு எப்படி செயல்படணும்னு தீர்மானிக்குது. வெறும் 30 நாட்கள் இந்த ஒரு காலை பழக்கத்தை மட்டும் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். உங்க உடம்பே உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், நான் மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த மாற்றம் உங்க வயிற்று பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும். அது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட தரத்தையும் உயர்த்தும். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் உங்க முன்னாடி இருக்கு. நாளை காலை நீங்க எப்படி தொடங்க போறீங்க?